ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான பாதுஷா திவாலி ஸ்பெஷல். திவாலி ஹேஸ் கம். ஸோ ஒரு பேனில் பட்டர் எடுத்துக்கங்க, கொஞ்சம் உப்பு, லைட்டாக பேக்கிங் சோடா போட்டுட்டு நல்லா கை விடாமைக்கு பிசையுங்க. நல்லா பீட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அது ரொம்ப நல்ல க்ரீமிஷ் டெக்ஸ்சரில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும் அந்த பட்டர். அதுதான் உங்களுடைய மெயின் பேஸ். இப்போ பாருங்கள், உங்களுடைய பட்டர் ரெடி ஆகிடுது. இப்போது இதில் மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவை நல்லா கைவிடாமல் பிசைஞ்சுட்டு அதில் தண்ணியை ஊற்றுக்குங்க. தண்ணியை ஊட்டுட்டு நல்ல ஒரு ப்ராப்பரான டோ ஃபார்மில் பிசைஞ்சு வச்சுக்கோங்க தனியாக சைடில் இந்த மாதிரி. இப்போது ஒரு கடாயை வந்து சூடாக்கின்ற அதில் சர்க்கரையை போடுங்க. சர்க்கரைக்கு கொஞ்சம் தண்ணியை போடுங்க. லைட்டாக ஏலக்காய் பொடி போட்டுட்டு சீனி பாகு நல்லா கலக்குங்க. சூடாக ஆன உடனே ஒரு லைட்டாக கம்பி பதத்துக்கு வந்தால் போதும். இப்போது பிசைஞ்சு வச்ச மாவை வந்து உருண்டையாக்கிண்டு ஒரு ஓட்டையை போட்டுட்டு அது நல்லா சூடான எண்ணெயில் நல்லா பொரிச்செடுங்க. ரொம்ப டார்க் கலர் வேண்டாம், லைட் கலர்லேயே பொரிச்செடுத்தால் போதும். பொரிச்செடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதை சூடான அந்த சீனி பாகில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு விட்டுருங்க. நல்லா இருக்கட்டும். சூடான சுவையான பாதுஷா ரெடி. இதை ரோஸ் பெட்டல்ஸ் அண்ட் பிஸ்தாவால் கார்னிஷ் பண்ணுங்கள். ஆஹா, சுவையாக இருக்குது. நல்லா சாப்பிட்டு மகிழுங்க. பாய்.